தகவல் பாராயணத்தில் தான் நான் அவங்களோட தொடர்ந்தேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த தகவலை விடாமல் படிக்கணும். அதில் முதல் நாள் அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வகுப்பில் நீங்கள் சொன்ன அந்த விளக்கம், அந்த 4 அருட்பெரும் ஜோதிக்கு அந்த உடல் பற்றி, உயிர், ஆன்மா, அந்த யோகம், சரி கிரி, இப்படி எல்லாம் சொல்லி அந்த விளக்கும் பொழுதே அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. என்னத்தையும் தேடிட்டு போன எனக்கு ஆத்ம ஞானம் அடைஞ்சாலும் ஒரு தேடல் இருக்கும்ல, அந்த தேடல் ஒரு இடத்துல நிறைவு பெறும்போது அம்மா அது உங்கள்கிட்ட தான் அதை நிறைவு நான் பற்றேன். அதுக்கப்புறம் அதில் முழுமையாக தொடர்ந்தேன். அப்புறம் காலை அந்த தவத்தில் பிரம்மமுகூர்த்த தவத்தில் எனக்கு மிக பெரும் ஒரு பேராற்றல் கிட்டுமா. அவ்வளோ ஒரு நல்ல பவர்ஃபுல் அந்த தவம். அதை மிஸ் பண்ணாமல் நான் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டே வரேன். அதே மாதிரிக்கு அகவல் பாராயணம் எப்படி அகவல் பாராயணத்தில் ஃபுல்லும் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புல அப்படியே ஒரு உஷ்ணம் அப்படியே ஏறி இறங்குமா. அதே மாதிரி அந்த பாடல்கள் படிச்சுட்டு வரும்பொழுது ஏதாவது ஒரு வரியில் அப்படியே உருக்கம் கொடுக்குமா. உருகி அப்படியே அந்த இறைநிலையோட ஒன்று தவத்துக்கு மேலான ஒரு உணர்வு கிடைக்கும். ஒரு மாற்றம் இல்லை, மிகப்பெரிய மாற்றம் எனக்கு அம்மா மூலம் நிறைய கிடைச்சிச்சு. செய்ய முடியாத கோவிச்சுக்கிறோம், யார்கிட்டையும் கோவப்படாம இருக்கலாம் இல்லையா? ஏன்னா உலகமே பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்குமா, நாம வேற ஏன் பத்திக்கிட்டு எரியணும்? கோவப்படாம இருக்கலாம் இல்லையா? அருட்தந்தைக்கு கொடுக்கிற குரு காணிக்கை எது? ஒரு குருவினுடைய பெருமை அவருக்கு ஆயிடுச்சு, அவருக்கு சமாதி வந்துருச்சு, அவருக்கு பெரிய ஒரு சீடர்கள் உருவாயிட்டாங்க. ஆனா இனி அவருடைய பெருமை ஒவ்வொரு சீடரும் அவர் போல மாறணும். மனவள கலையில் எத்தனை பேர் ஞானிகள் உருவானார்கள் அப்படின்னு காட்டணும். அது என்ன காட்டும் அப்படின்னா குருபக்தி. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால், குருவணக்க பாடல், அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எந்த பொருளை நீ அடிக்கடி நினைக்கிறியோ, எச்செயலை, எக்குணத்தை, அந்த பொருளினுடைய தன்மை உனக்குள்ள மாற்றம் வர ஆரம்பிக்கும். அதனால்தான் கடவுளையே நினைச்சா கடவுளா மாறிடலாம், ஞானிகளே நினைச்சிட்டு இருங்க ஞானிகளா மாறிடலாம், குருவே நினைச்சிட்டு இருங்க குருவா மாறிடலாம். நம்ம எதையோ நினைக்கிறோம், கவலையே நினைச்சிட்டு இருக்குது, கடந்த காலத்தையே நினைச்சிட்டு இருக்குது, யாராவது நமக்கு துன்பம் கொடுத்தவங்களே அடிக்கடி நினைக்கிறது. அப்ப என்ன ஆகும்? நம்ம என்ன அதிகமா நினைக்கிறோம் நீங்க சிந்திச்சு பாருங்க. கடந்த கால துன்பங்கள், எதிர்கால பயங்கள். அப்ப நமக்கு பயமும் துன்பமும் தானே நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நமக்கு யார் அதிகமா துன்பம் கொடுத்தாங்களோ அவங்களையே நினைச்சிட்டு இருப்போம். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஏதோ ஒரு இந்த மாதிரி துன்பம் வருதுன்னும் போது மகான்களை நினைங்க, அவங்க நாமத்தை சொல்லுங்க. ஞானிகளையே நினைத்து கொண்டிருந்தால் ஞானிகளாக மாறலாம். இப்படி குருமார்களையே நினைச்சிட்டு இருங்க, அவருடைய கருத்துக்களை, பாடல்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். யார் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், அது எதுன்னு தெரியாது. சில புராணங்கள்லாம் யானை மதிச்சுது அது பெரிய ஆளாச்சுன்றாங்க, சிலந்திக்கு பெரிய நிலை கிடைச்சதுன்றாங்க. கோச்சங்கட் சோழன் ஒருத்தர் இருக்காரு, 72 சிவாலயங்களை கட்டவர். யார் அவரு? போன பிறவில ஒரு சிலந்தி தான் கோச்சங்கட் சோழனாக பிறந்து இத்தனை சிவாலயங்களை கட்டினாருன்னு சொல்றாங்க. அப்ப எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அந்த என்ன, எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும். ஒழுகுதல் என்றால் என்ன? அப்படியே அவரை வணங்கிட்டே இருக்கிறதா? இல்லை. அவர் என்ன பாதையை காட்டினார், என்ன பாதை அருட்தந்தை காட்டினார், அவருடைய சாரம் என்ன, வேதாத்திரிய சாரம் என்பது என்ன? சாரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது என்ன? யாராவது சொல்லுங்க, வேதாத்திரியத்தின் சாரம் என்பது என்ன? இரண்டொழுக்க பண்பாடுதான் சாரம். நான் எனது வாழ்நாளில்
யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படியே வள்ளல் பெருமானாரின் ஜீவகாருண்யம். மாற்றமே கிடையாது. வள்ளல் பெருமானாரினுடைய ஜீவகாருண்ய கொள்கையை இரண்டொழுக்க பண்பாட்டில் கொண்டு வந்தார். எந்த உயிரையும் நான் இம்சிக்க மாட்டேன்பா, எந்த மனதை கூட இம்சிக்க மாட்டேன்பா. யார் எங்க கஷ்டப்பட்டாலும் முடிந்தவரை அந்த உயிரினுடைய துன்பத்தை நான் போக்குவேன். இந்த கொள்கையை எவர் ஒருவர் மதித்து ஒழுகினாலும், ஒழுகுதல் என்றால் என்ன? இப்ப ஒழுகுதல்னா என்ன? அப்படியே அந்த புள்ளி மாறாம ஒழுகும். அப்ப அந்த குருவினுடைய வார்த்தை என்னவோ, அவருடைய வாழ்க்கை முறை என்னவோ, ஒரு குரு இடத்துல வந்துட்டோம். எத்தனை பேர் இங்க புலால் சாப்பிட்றவங்க இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா உங்க குரு புலால் சாப்பிட்றவர் இல்லை. உங்க குரு புலால் சாப்பிட்டவர் கிடையாது. அப்ப குருவை நான் பின்பற்றுகிறேன் என்றால் என் குரு வாழ்க்கை முறை நான் பின்பற்றணும். ஏன்னா மனவளக்கலையில் நிறைய பேர் புலால் சாப்பிட்றாங்க. ஏன்னா அருட்தந்தை யாரையும் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. எந்த உயிருக்கும் நான் துன்பம் கொடுக்க மாட்டேன், உடலுக்கும் மனதுக்கும் சொல்லிட்டாரு. இது எவ்வளவு ஒரு சூட்சுமமான அறிவுரை. ஆனா இரண்டொழுக்க பண்பாடை நம்ம சொல்லுவோம் டெய்லி. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவுக்காக உயிர் கொள்ளாத நோன்பும் என்று ஒரு பாடல் இருக்கு. அருட்தந்தை அவர்கள் புலால் சாப்பிட மாட்டாரு. தெரியுமா தெரியாதா? அப்ப என் குரு சாப்பிடலாம், நம்ம சாப்பிடலாமா? இதான குரு பக்தி. அவர் அவ்வளவு பாலிஷ்டா நேரா சொன்ன, என் குழந்தைங்க நான் சாப்பிடலனாலே விட்டுரும். அவ்வளவு நம்பிக்கை நம் மீது. அவர் எப்படி புலால் மறுத்தார் அதை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எப்படி புலால் மறுத்தார்? அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையரோடு இப்ப நம்ம எல்லாம் காணும் பொங்கலுக்கெல்லாம் வெளியே போறோம் இல்லையா, அப்படி கூடுவாஞ்சேரியிலிருந்து எல்லாரும் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு திருப்போரூர் முருகன் கோயிலுக்கும் அங்கிருந்து மகாபலிபுரத்துக்கும் எப்பவும் சுற்றுலா போவாங்களாமா. அப்ப மாட்டு பொங்கலுக்கு கிளம்பிட்டு காணும் பொங்கலுக்கு மகாபலிபுரம் போறாங்க. அங்க அவங்க ஏழ்மை இல்லையா, ஒரு கீரை கடைஞ்சு ஒரு கருவாடு வறுத்து அம்மா செஞ்சிட்டு இருக்காங்க சின்னம்மையார். அருட்தந்தை என்ன செய்கிறார்? அப்பதுல இருந்தே அவளுக்கு ஞான தேடல் புத்தகம். அப்ப அப்படியே போய் புத்தகத்தை தேடுறது. ஏதாவது புத்தகம் கிடைச்சா வாங்கி படிக்கலாமேன்னுட்டு அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு புத்தகம் அவரை கவர்கிறது. அசைவ உணவின் தீமைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அதை வாங்குறாரு. அது வரைக்கும் அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கவர் பாருங்க. வள்ளல் பெருமானார் அவருடைய 42வது வயதில் ஆட்கொள்ள இருக்கிறார். ஆனா அதற்கு முன்னாடியே முன் தயாரிப்பு வேலை நடக்குது. அப்போ ஒரு 18 வயசு இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முன் தயாரிப்பு? எப்பா நீ புலால் மறுத்துரு, அப்பதான் நான் 22 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பின்னாடி ஆட்கொள்ள முடியும். ஏன்னா வள்ளல் பெருமானார் ஆட்கொண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 42வது வயதில் ஆட்கொள்கிறார். அப்ப என்ன செய்கிறார்? போறாரு, போயிட்டு அந்த புத்தகத்தை எடுக்கிறார். பெருமானார் ஆட்கொள்ற நேரம் இது சாதாரணம் கிடையாது. பிரிக்கிறார். முதல் பாடல், அம்மா என அலரும் ஆறுயிரை கொன்றருந்தி இம்மானிடர் எல்லாம் இன்புற்று இருக்கின்றார். அம்மா என அலரும் ஓசை கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமெனில் புசித்தவருக்கு என் சொல்லுவதோ. கதறி அழுது அதோட அசைவம் விட்டார். என்ன பாட்டு? அம்மானு கத்துது இல்ல, அப்படி ஆட்டை வெட்டும்போது இனிமையா கொடுக்குமா? என்ன எடுத்துக்கோ. கோழி கொடுக்குமா? கத்தாம கொடுக்குமா? அதுக்கு வலிக்காத? நம்மளை கொண்டு போய் வெட்டினா என்ன வலிக்குமோ அதே வலிதான். நம்மளை கொண்டு போய் கொலைக்களத்துல விட்டு வெட்டினா அப்படி கத்துதே. அந்த கத்துகின்ற ஓசையை கேட்டு அந்த மாதவர், ஒரு பெரிய தவ சிரேஷ்டர் அகன்றுட்டார். ஐயோ, என்னால் இந்த ஈனக்குரலை கேட்க முடியவில்லையேன்னு அகன்றுட்டாராம் மாதவர்க்கு. இறைவன் என்ன பண்ணாராம்? மேல ஒரு பெரிய தவ சிரேஷ்டர் போறாராம் தீர்ப்புக்கு. இறைவன் சொல்றாராம், உனக்கு போ பெரிய நரகம் அப்படின்னாராம். ஏன்? அந்த உயிரை அலறுகின்ற ஓசையை கேட்டு நீ எந்த உதவியும் செய்யாம கேட்க முடியலேன்னு போயிட்டல்ல, நீ என்னடா பெரிய தவம் என்று இறைவன் அவருக்கு நரக தண்டனையே கொடுப்பாராம். பொய்மா நரகம். அது கூட சாதாரண நரகம் இல்லையா, பொய்மா நரகமெனில் புசித்தவர்க்கு என் சொல்லுவதோ. சாப்பிட்டவனுக்கு என்ன பாடு இருக்குமோ, வித்தவனுக்கு, வெட்டினவனுக்கு, சமைச்சவனுக்கு, வாயின் வந்தவனுக்கு என்ன பாடு இருக்குமோன்னு படிச்சாரு. புலால மறுத்துட்டார். அப்படி புலால் மறுத்தவர்கள் நம்ம அருட்தந்தை.
அந்த சபையில இருக்கோம்னா நம்மளும் மறுத்துதான் ஆகணும். சில பேர் சொல்ல மாட்டாங்க, நான் வள்ளல் பெருமானாரின் பாசறையில் இருப்பதால் வள்ளல் பெருமானார் 2 இனத்தார், அக இனத்தார், புற இனத்தார். அவர் யாரையுமே ஒதுக்கியது இல்லை. அவர் ஒதுக்குகிறார் ஒருவரை. யார்? புலால் சாப்பிட்றவங்க வேண்டாம்பா என்கிட்ட. கருணை நிறைந்த அந்த தெய்வம் ஒருவரை ஒதுக்குகிறது என்றால், புலால் நிறைந்தவர்களுக்கு எந்த உபதேசம் செய்யக்கூடாதுன்றாருங்க. அவர் யாருக்கு சொன்னதான்? அருள் விளக்க மாலையில் சொல்கிறார், இறைவன் எனக்கு என் ஆணை மகனே, நீ புலால் உண்பவனுக்கு நீ எந்த உபதேசமும் கருணையும் காட்டக்கூடாது. ஆனால் அதற்கு அவனை இழிவாகவும் பேசக்கூடாது. அவன் நம் இனத்தவன் அல்ல, என் ஆணை மகனேன்னு இறைவன் சொல்றாராம். இது என் ஆணை மகனே, அவனுக்கு எந்த உதவி. அப்ப ஆண்டவர் உதவி செய்யக்கூடாதுன்னு வள்ளல் பெருமானாருக்கே சொன்னார்னா ஆண்டவர் உதவி வருமா? உதவி வராது. அதனால் எவர் ஒருவர் குருவை மதித்து அவர் வழி ஒழுகணும். அவர் எப்படி இருந்தார்? முடிந்தவரை எல்லாருக்கும் தொண்டாற்றுங்கன்னாரு. நான் சொன்னேன் இல்லையா, தொண்டு செய்தால் என்ன கிடைக்கும் என்பதல்ல. ஆரம்பத்தில் சொன்னேன், எப்படிப்பட்ட பேரு வேண்டுமானாலும் 16 பேரு நீங்கள் பெற்றுவிடலாம். ஆனால் ஒருவருக்கு தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இதுதான் நிறைவு பிறவி. எழுதி வச்சுக்கோங்க. நிஜம் சொல்கிறேன். நம்மெல்லாம் தொண்டு வாங்குற இடத்துல இல்லப்பா, ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற இடத்துல ஆண்டவர் வச்சுட்டான்னா எத்தனை பிறவியாக இந்த ஆத்மா மூத்த ஆத்மாவாக இருந்தால்தான் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் வரும், அந்த பேரும் வரும். உங்ககிட்ட இறைவன் செல்வம் கொடுக்குறாரா? இதுவரை கொடுக்காதவங்களா இருக்கலாம், இனி கொடுங்க. செல்வத்தின் பயனே ஈதல்னு சொன்னாங்க. கொடுங்க. ஒரு 4 நல்லது நீங்க இடத்துல நடக்குது, பல பேர் பயனடைவாங்க. உங்க உடல் உழைப்பு இருக்கா? அவ்வை கிட்ட முருகப்பெருமான் கேட்டாரா, எது பெரிது எது அரிது எல்லாம் தெரியுமா? அரிது அரிது மாண்டராய் பிறத்தல் அரிது, இனிது இனிது ஏகாந்த மனிது, கொடிது கொடிது வறுமை கொடிது. இந்த பாட்டெல்லாம் தெரியும் இல்லையா? அதுல பெரிது எதுன்னு முருகன் கேட்பாரு. தொண்டர்களும் தொண்டும் சாதாரணம் கிடையாது. 63 நாயன்மார்களை தேடி, இப்போ நீங்க ஒன்று வார்த்தை சொல்லிட்டு நான் பண்றேன், நீங்கள் பக்தி காட்டினால், விரதம் இருந்தால், இது போல இன்னும் என்னென்னலாம் பக்தியின் வழியாக நீங்கள் செய்யக்கூடிய தீர்த்த யாத்திரை அல்லது சடங்கு சம்பிரதாயங்கள், வழிபாடு, பூஜை, விரதங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட உங்களை கொண்டு போகும், மாற்றே கிடையாது. ஆனால் தொண்டு செய்தால் கடவுளை உங்களை தேடி வந்துருவார். எது வேணும்? கடவுள் உங்களை தேடி வருவாரு. நான் வரண்டா உன்னை தேடின்னு வருவார். இன்னும் வள்ளல் பெருமானார் சொல்றாரு, அவர்களுடைய திருவடிக்கு நான் சேவை செய்வேன் என்கிறார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் அவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். அந்த வித்தகர்தம் சேவடிக்கே சேவை செய்ய என் சிந்தை மிக விழைகிறது என்பார். யார் அப்படி சேவை செய்யறானோ அவன் திருவடிக்கு நான் சேவை செய்வேன்றார். யார்? வள்ளல் பெருமானார். சரி, இப்ப அவ்வைக்கு போயிடலாமா? அவ்வை கிட்ட முருகன் கேட்கிறாரு, அவ்வையே உலகில் பெரியது எது? என்ன சொல்றா அவ்வை? பெரிது பெரிது புவனம் பெரிது. பூமிதான் பெருசு, புவனமோ நான்முகன் படைப்பு. அப்ப யார் பெரிது? பிரம்மா பெரியவனா? நான்முகனோ கரியமானின் உந்தியில் வந்தோன். கரியமான் யார்? விஷ்ணு. அப்படிதானே வந்திருப்பாரு அவருடைய உந்தியிலிருந்து. அப்ப கரியமானாகிய விஷ்ணு பெரியவரா? முருகன் கேட்கிறாரு, எங்க மாமாவா? கரியமானோ அலைகடலில் துயின்றோன். விஷ்ணு எங்க துயிலுதல் என்றால் தூங்குதல். திருப்பார்கடலில் துயின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரையே தாங்கக்கூடிய திருப்பார்கடல் தானே பெரிது. அப்போ அவர் கேட்கிறாரு, திருப்பார்கடல் பெருசா பாட்டி? அலைகடலோ குருமுனியின் கையில் அடக்கம். குருமுனி யாரு? அகத்தியர். அவர் அந்த கலசத்துல அடக்கிட்டாராம். குருமுனியின் கையில் அடக்கம். அப்போ அகத்தியர் தான் பெரியவரா? குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன். அகத்தியருக்கு அம்மா அப்பா கிடையாது வரலாறுல. அவர் ஒரு சின்ன மண் கலசத்துல இருந்து பிறந்தாருன்னு சொல்றாங்க அவருடைய வரலாறு. அப்ப குருமுனி எதிலிருந்து பிறந்தான்? கலசத்திலிருந்து பிறந்தான். அப்போ கலசம் தான் பெருசா? இப்ப குருமுனியையே பிறக்க வச்சதுன்னா கலசம் பெரியதான் முருகர் கேட்கிறார். கலசமோ புவியில் சிறுமண். இந்த பூமியில கொஞ்சம் மண்ணை எடுத்து கலசம் செஞ்சாங்க முருகா. அப்போ பூமி பெருசா பாட்டி? பூமி பெருசா? புவியோ
அரவமுக்கு ஒரு தலை பாரம். நம்மளுடைய புராணம் என்ன சொல்கிறது? பாம்பு தான் இந்த அண்ட சராசரத்தையும் தாங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, ஆதிசேஷன். அதுல இந்த பூமியையும் அது ஒரு ஒரு குட்டி அப்படி அந்த தலையில தாங்கிட்டு இருக்கு. அப்போ முருகர் கேக்குறாரு, அப்போ ஆதிசேஷன் பெரியவனோ? இந்த பெரியவன் அவன்தானா? அப்படின்னும்போது, அரவமோ உமையவளுக்கு ஒரு சிறு விரல் மோதிரம். உங்க அம்மா இருக்காளே, தாய் உமையாம்பிகை, அந்த அரவம ஒரு குட்டி மோதிரமா தூக்கி மாட்டி மாட்டி வச்சுட்டு இருக்கா. அவருக்கு ஒரே சந்தோஷம். அங்க அம்மா தான் பெரியவங்களா அப்ப? இரு முருகா வருகிறேன். உமையவளோ இறைவன் பாகத்துள் ஒடுக்கம். உங்க அம்மா உங்க அப்பாக்குள்ள போய் ஒடுங்கிட்டாளே இடப்பக்கத்துல. அப்படியும் பரவாயில்ல, எங்க அப்பா தானே பெரிய ஆள். சரி. அப்ப எங்க அப்பா சிவபெருமான் பெரியவரா? இரு முருகா. நான் இன்னும் முடிக்கல. இறைவனோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம். இறைவன் எங்க ஒடுங்கி இருக்காராம்? யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் உள்ளத்துள் ஒடுக்கம். இத சொன்னது யாரு? அவ்வை. தொண்டு செய்யுங்க. இறைவனோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம். இன்னும் அவ்வை முடிக்கல. எது பெரிதுன்னு தான் அவர் பதில் கேட்டாரு. தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. அதனாலதான் தொண்டர் புராணத்துக்கு பெரிய புராணம் பேர் வச்சாங்க. இறைவனினுடைய புராணங்களுக்கு கூட பெரிய புராணம் என்று பெயர் இல்லை. 63 நாயன்மார்களாகிய திருத்தொண்டர் புராணத்திற்கு இன்னொரு பெயர், அது பெயர் கூட யாருக்குமே தெரியாது. அதுக்கு இன்னொரு பெயர் திருத்தொண்டர் புராணம். அது யாருக்குமே தெரியாது. பெரிய புராணம் என்ற பெயர் தான் நிலைத்து விட்டு. நான் என்ன பண்ணணும் என்று தொண்டு செய்கிற ஒரு பேர் இருக்கு பாருங்க. இதை பற்றி அருட்தந்தை நிறைய பாடல், நீங்கள் எல்லா இறைவணக்க பாடல்கள் படிச்சு பாருங்க, குருவணக்க எல்லாமே தொண்டு செய்ய சொல்லுவார். அதில் என்னை கவர்ந்த ஒண்ணு இருக்கு. ஏன்னா அப்பெல்லாம் வந்த புதுல எனக்கு தெரியாது. இரண்டொழுக்க பண்பாடுக்கு நான் அழுதிருக்கிறேன். உலக நல வாழ்த்து நிறைவு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இப்ப பாட போறாங்க. அதுல நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும்னு அடுத்த வரி என்ன போடுவாரு? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். 3 முறை அழுதுகிட்டே தான், நான் பெருமைக்கு சொல்லல, அழுதுட்டு தான் நான் பாடுவேன். நான் என்ன பண்ண போறேன்? அந்த ஏக்கம் உங்களை அதற்கேற்றார் போல் அழைத்து செல்லும். என் குருவுக்கு ஏதாவது செய்யணும். நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை உள்ளீடற்ற வாழ்க்கை. என்னங்க இந்த வாழ்க்கையில இருக்கு? கொஞ்சம் நேரம் தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து யோசிங்க. என்ன இந்த வாழ்க்கை? இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா. ஏதாவது நிலையானதா? அப்படியே ஓடுகின்ற வாழ்க்கை, உருளுகின்றது. எதுவுமே நிலை இல்லை. உள்ளீடற்ற வாழ்க்கை இது. அதில் நிலையானது எது என்றால் சேவை, 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 சேவை. சேவை செய்யுங்க. சேவை செய்தால் அவனுக்கு என்றுமே இறப்பு கிடையாது. தயவோட இருங்க. இந்த வாழ்க்கையின் பொருள் சேவைதான், தொண்டுதான். அதனால்தான் இறைவணக்கத்துல முடிப்பாரு. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று. ஒவ்வொரு பாடலும் ஆழ்ந்து படிங்க. அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டாற்றி இன்பம் காணும். நீ அதுக்குதான்யா வந்த. நீ வேற எந்த ஜீவராசிக்கும் தொண்டு செய்ய தெரியாது. மனிதனுக்கு மட்டும்தான் தொண்டு செய்ய தெரியும். அவனும் செய்யலன்னா அவன் அப்ப மனிதன் கிடையாது. அப்படிப்பட்ட பாசறையில் நாம் இல்லை. அதனால் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி அருட்தந்தையினுடைய ஒரு சின்ன பாடலை பாடி நிறைவு செய்து கொள்கிறேன். எப்பொழுது நிறைவு வரும் என்ற ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் இந்த பாடலெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். வரிகளை உற்று நோக்குங்கள். அன்பும் கருணையுமாய்
அகன்ற நிலையில் உள்ளாய். என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னோடு, அன்பும் கருணையுமாய். அகன்ற நிலையில் உள்ளாய். என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னோடு, கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து உய்ய இறைவா, உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன். நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன். சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே, இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா. இன்று நான் நிறைவு பெற்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.